அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அதனுடைய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 62 தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணிக்கிறங்க. மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் கடந்தாண்டு வினாக்களை தெளிவாக பார்த்துக்கிறங்க. வாங்க நேரடியாக வினாக்களை பார்த்துடலாம். பகுதி 61 முதல் 30 வினாக்களை பார்த்துட்டோம். டெஸ்ட் கோட் 152 அது அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மே 2024 கேட்ட வினாத்தாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் 30 வினாக்களை கடந்த பகுதியில் பார்த்துட்டோம். இப்போ 31வது வினா, புதிதாக துவங்கப்பட்ட அலுவலகத்திற்கான பணப்பட்டுவாடா சம்பள கணக்கு அலுவலகம் அல்லது கருவூலங்களால் எது பெற்ற பின் வழங்கப்படும்? அரசிடமிருந்து விரைவு கொடுப்பானை எக்ஸ்பிரஸ் பே ஆர்டர். இது இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பலமுறை கேட்டிருக்காங்க. வினா 32, ஒப்புதல் அளிக்கப்பட்ட செலவின கணக்கை ஒப்புதல் அளிப்பது யார்? சட்டப்பேரவை தான். கண்டிப்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்டதை அது ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, அதை அப்ரூவ் பண்ணுறதும் சட்டப்பேரவை தான். வாக்கெடுப்பின் மூலமாக ஒப்புதல் கொடுப்பாங்க. வினா 33, மதிப்பீட்டு குழு டேசல் அமைக்கப்படும்? சட்டப்பேரவையால் அமைக்கப்படும். வினா 34, மாநிலத்தின் கணக்குகளை பொறுத்தவரை டேஸின் அறிக்கைகள் ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும்? இந்திய கணக்காயர் தான். கணக்காயர் மற்றும் தலைமை தணிக்கையார் இருக்கார்ல, அவர் தான். ஸோ இங்கே பிஏஜின்னு சொல்லுவோம் ஸ்டேட் லெவலில், இவங்க மொத்தமாக சிஏஜிக்கு சமர்ப்பிப்பாங்க, அவங்க அதை ஃபைனல் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. வினா 35, நிதியாண்டின் ஒரு பகுதிக்குரிய செலவினத்திற்கான மானியத்தை சட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் சட்டப்பேரவையால் முன்னதாக அளிக்கப்படுவது டேஸ் எனப்படும்? முன்னளிப்பு மானியம், ஓட் ஆன் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. வினாவை தெளிவாக பாருங்கள். நிதியாண்டின் ஒரு பகுதிக்குரிய செலவினத்திற்கான மானியத்தை சட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் சட்டப்பேரவையால் முன்னதாக அறிவிக்கப்படுவது தான். முன்னதாக அளிக்கப்படுவது முன்னளிப்பு மானியம். வினா 36, அலுவலக விரிவான வரவு செலவு திட்ட மதிப்பீடு தொடர்பான ஆவணங்கள் பாதுகாக்க வேண்டிய குறைந்தபட்ச காலம் எவ்வளவு? வரவு செலவு திட்ட மதிப்பீடு தொடர்பானது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தொடர்பானது, எஸ்டிமேட் தொடர்பானது 5 ஆண்டுகள் பாதுகாக்கணும். வினா 37, எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து எடுக்கப்படும் முன்பணம் கீழ்கண்டபடி தலைப்பிடப்படும்? பகுதி 2 எதிர்பாராத செலவு தான். கண்டிஜென்சி ஃபண்டு பார்ட் 2 தான் பண்ணுவாங்க. 38, ஒப்பளிப்பு ஆணை கீழ் குறிப்பிட்டுள்ள காலத்திற்கு பின் காலாவதி ஆகும். நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்த வினா மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்கா பாருங்கள். இதே வினாத்தள்ளி இது 3வது டைம் கேட்டிருக்காங்க. ஒரு வருடம் தான், ஒரு வருடம். 39, ஒருங்கிணைந்த நிதியினுடைய பிரிவுகள் எத்தனை? கன்சல்டன்ட் ஃபண்டோடைய பிரிவுகள் கேட்குறாங்க, 3 பிரிவுகள் இருக்கான். வினா 40, கருவூலத்தில் அளிக்கும் பட்டியல்களின் விவரங்கள் அடங்கிய பதிவேட்டினை படிவம் டேஸில் பதிவு செய்ய வேண்டும்? கருவூலத்தில் அளிக்கக்கூடிய பட்டியல் நம்ம இதில் கொடுப்போம், MTC 17 கூட சொல்லுவாங்க, TNTC 70. தமிழ்நாடு ட்ரெஸரி கோடு 70 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அது ரிஜிஸ்டர் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம், 17 ஒரு ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய பட்டியல் எல்லாத்தையுமே அந்த ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டு கொடுப்போம். ஸோ அந்த ரிஜிஸ்டர் பேர் தான் TNTC 70 இல்லை MTC 17 சொல்லுவாங்க. ஏன்னா 41, பணியில் இருக்கும்போது இறந்த அரசு ஊழியருக்கு இறப்பு கொடை கணக்கீடு செய்யும் முறை? இறப்பு கொடை TCRG எப்படி பண்ணுவாங்க? இறுதி வருவாய் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் டிவைடு பை 4ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம் ஏற்கனவே, சரிங்களா? ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகே, ரைட். ஸோ அதன்படி தான் நம்ம பார்த்தோம்னா பண்ண போகிறோம். இப்போது இதில் இருக்கிறது எதுன்னு பார்க்குறோம், இறுதி வருவாய், சரிங்களா? இங்கே ஆப்ஷன் இறுதி வருவாய் இருக்கான்னு பாருங்கள். இறுதியாக பெற்ற ஊதியம் தான் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, லாஸ்ட் பேட்ரானுங்கிறது கரெக்டு, அதான் இறுதி வருவாய், ரைட். அந்த இறுதி ஊதியம் ப்ளஸ் அகவிலைப்படி 2 சேர்றதான், அதான் இறுதி வருவாய். அப்போ இங்கே ஆப்ஷன் ஏல இறுதியாக பெற்ற ஊதியம் ப்ளஸ் அகவிலைப்படி இருக்குது, அப்போ கரெக்ட், அது இறுதி வருவாய். இன்ட்டு நிகர பணிக்காலம் அரையாண்டுகளில், அதுவும் கரெக்ட், டிவைட் பை 4. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் சி இங்கே போட்டிருக்காங்க, கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், சரிங்களா? நம்ம பென்ஷன் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கிறங்க. ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்ட். வினா 42, 7வது ஊதிய குழுவின்படி அதிகபட்ச இறப்பு மற்றும் ஓய்வு பணிக்கொடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 7வது ஊதிய குழுவினுடைய அதிகபட்ச பணிக்கொடை இதில் 20 லட்சம் இருக்காங்க. 20 லட்சம் இருந்துச்சு, தற்போது 2024 1/1/24 எஃபெக்ட் கொடுத்து 25 லட்சம் மேக்ஸிமமாக சொல்லி ஜியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1.5 மந்த்துக்கு முன்னால் வந்துருச்சு. அப்போ கரண்டில் 25 லட்சம் இருக்குது. ஏன்னா 43, கீழ்கண்டவற்றுள் வட்டி இல்லாத முன்பணம் எது? இது பலமுறை கேட்டது. வட்டி இல்லாத முன்பணம், விழா முன்பணம், வட்டி இல்லாத முன்பணம், சரிங்களா? மற்றபடி மோட்டார், கணினி, வீடு கட்டும் இதெல்லாமே வட்டியுடன் கூடியது. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் மட்டும் வட்டி இல்லாதது. ஏன்னா 44,
திறந்த விலை புள்ளி கோருவதற்கு உத்தேசிக்கப்பட்டிய கொள்முதல் மதிப்பு எவ்வளவு? 10 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ஓப்பன் டெண்டர் 10 லட்சத்துக்கு மேலே, கன்ஃபார்ம் தான். ஓப்பன் டெண்டர் 10 லட்சத்துக்கு மேலே. ஏன்னா 45 தற்காலிக முன்பணம் எந்த விதியின் கீழ் பெறப்படுகிறது? தற்காலிக முன்பணம் டெம்பரரி அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப்சி. ஓகே, 99. வினா 46 வீடு கட்டு முன்பணத்திற்கு வழங்கப்படும் அதிகபட்ச தவணை எவ்வளவு? வீடு கட்டு முன்பணம் 180 தவணை தான். 180 அசல் வந்து 180 தவணையில் பிடிப்பாங்க. வினா 47 காலமான பணியாளரின் குடும்பத்திற்கு உடனடியாக வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு முன்பணம் இமிடியேட் ரிலீஃப் ஃபண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எம்ப்ளாயாக இருந்தால் 25,000 எம்ப்ளாயி, மேக்ஸிமம் அவங்களுக்கு எஃப்இஎஃப்ங்கிறது 5 லட்ச ரூபா. அதில் 25,000 உடனடியாக அந்த அலுவலக தலைவர் விடுவிப்பு செஞ்சு காசாகவே அவருடைய குடும்பத்தினர் கையில் கொடுக்கணும் இறுதி காரியங்களுக்காக. மீத 475 ப்ராப்பராக அதுக்கப்புறம் வாங்கிக்கிடுவாங்க. இதுவே பென்ஷன்தாரராக இருந்தால் 50,000 ரூபா ஃபுல்லாக கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்இஎஃப் 50,000 ரூபா, அதில் 5,000 ரூபா வந்து இந்த இறுதிச் சடங்குக்காக உடனடி கிரிகைக்காக கொடுப்பாங்க. மீன 48 அரசு கணக்கில் பணம் செலுத்துவதற்கான செலுத்து சீட்டு படிவம் என்ன? செலுத்து சீட்டு அரசு கணக்கில் பணம் செலுத்துவதற்கான செலுத்து சீட்டு படிவம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கருவூல விதி 9. வினா 49 தொகுத்து பெறுதல் தொகை பெறுவதற்கான சதவீதம் எவ்வளவு? தொகுத்து பெறுதல் நம்ம கம்யூட்டேஷன் வேல்யூ இருக்குல்ல, 1/3 சொல்லுவோம். 1/3 1/3 சொல்லுவோம். அதை அடித்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 33.33 தான் வரும். ஸோ 33.33 கரெக்ட், அதுதான் கரெக்ட். 3ல் 1 பங்கு தொகை. அதில் பாயிண்டில் விட்டுட்டு முழு ஃபிகரை மட்டும் முழு ரவுண்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்குவோம். வினா 50 மறு ஒதுக்கீடு என்பது மறு ஒதுக்கீடு என்ன? ஒரு அலகிலிருந்து மற்றொரு அலகிற்கு மாற்றுதல். அதாவது ஒரு அலகுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை மற்றொரு அலகுக்கு தேவைப்படுங்கிறதுனால அதை ஒதுக்கீடு செய்கிறதுக்கு பேர் தான், மாற்றம் செய்கிறதுக்கு பேர் தான் மறு ஒதுக்கீடு. ஏன்னா 51 இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாரால் நியமனம் செய்கிறார்? இதெல்லாம் பலமுறை கேட்ட கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவரால் தான். ஏன்னா 52 இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலக நிர்வாக செலவினம் எந்த நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது? இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த நிதி தான், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதில் தான் கொடுப்பாங்க. அடுத்து வினா 53 இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டப்பிரிவு 151 எதை குறிக்குது? 151 இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய தணிக்கை அறிக்கை தான். ஆர்டிகல் 148லேருந்து 151 வரைக்கும் இந்த சிஐஜி பற்றி சொல்லும். அதில் 151ங்கிறது அவருடைய தணிக்கை அறிக்கையை பற்றி சொல்லக்கூடியது. வினா 54 இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உட்பிரிவு 202 எதை சொல்கிறது? 202 ஆண்டு நிதி அறிக்கையை பற்றி சொல்லுது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 202. வினா 55 மானியத்திற்கான கோரிக்கையை யார் பரிந்துரை செய்கிறார்? மானியத்திற்கான கோரிக்கையை யார் பரிந்துரை செய்வார்? மாநிலத்திற்கானது அப்படின்னா மானியத்திற்கானது, சரிங்களா? மானியத்திற்கானதை பொறுத்தளவுக்கு ஆளுநர் தான் பரிந்துரை செய்வார். ஆளுநர் தான், ஆளுநருடைய உத்தரவின் பேரில் தான் நிதியமைச்சர் அதை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. வினா 56 மாநில அரசால் பெறப்படும் வரிகள் மற்றும் வருவாய் எந்த கணக்கில் வர வைக்கப்படுகிறது? மாநில அரசால் பெறப்படும் வரிகள் மற்றும் வருவாய் இதில் ஒருங்கிணைந்த நிதி கணக்கு, கன்சாலிடேட்டட் ஃபண்டு, அதெல்லாம் வைப்பாங்க. வினா 57 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னர் பணியாற்ற ஓய்வு பெற்ற ஒரு அரசு அலுவலரின் ஓய்வூதியம் எந்த கணக்கிலிருந்து அனுமதிக்கப்படுகிறது? இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த நிதி கணக்கிலிருந்து தான், சரிங்களா? அதிலிருந்து தான் பண்ணுவாங்க. சேலரியாக இருக்கட்டும், பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து தான் கொடுப்பாங்க. வினா 58 இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 312 படி கீழ்கண்டவற்றுள் எந்த பணி அல்லது பதவி பாராளுமன்றத்தால் தோற்றுவிக்கப்பட்டு முறைப்படுத்தப்படுகிறது? அனைத்து இந்திய பணிகள், ஆல் இண்டியா சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தால் வந்து ஆர்டிகல் 312 படி உருவாக்கப்பட்ட பதவிகள். வினா 59 டேஸ் என்பது குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280 அமைக்கப்படுகிறது. நிதி ஆணையம் 280ங்கிறது நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன் தான், நிதி ஆணையம் தான். அதுக்கடுத்து வினா 60 கீழ்கண்டவற்றுள் எது அரசு தொகுநிதியில் சேராது? எது கன்சாலிடேட்டட் ஃபண்டில் சேராது அப்படின்னு கேட்குறாங்க. வருங்கால வைப்பு நிதி கணக்கு அதில் வந்து தொகுநிதியில் சேராது. ஏன் அப்படின்னா இது வந்து எம்ப்ளாயிட்டேருந்து வாங்கக்கூடியது. ஸோ இதை வந்து திரும்பி செலுத்தணும், அதுக்காக இதை தனியாக வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து பார்த்தோன்னா வரவில் காட்ட மாட்டாங்க. ஓகே, ஸோ முதல் 30 வினாக்களை கடந்த வீடியோவில் பார்த்துட்டோம். மீதி இருந்தக்கூடிய 30 வினாக்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம், சரிங்களா? ரைட். இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதை ஒன்ஸ் லைட்டாக பார்த்துடலாம். ஓகே, டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு 40 மதிப்பெண்களுக்கு நடக்கும். இதில் 5 மதிப்பெண் கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது
8 5 மதிப்பெண் எழுதணும். இதற்கான நேரம் உங்களுக்கு 1 மணி நேரம். 8 5 40 கொஸ்டின். இதில் பாருங்கள், முதல் கணக்கு வயது முதிர்வு ஓய்வூதியம் மற்றும் தன்விருப்ப ஓய்வூதியம் ரெண்டையும் பற்றி மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படியே வரிசை எழுதிருங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஓய்வூதியத்திற்கு தகுதியுள்ள பணிக்காலம் தகுதியற்ற பணிக்காலம், எது தகுதி உள்ளது தகுதியற்றது அப்படிங்கிறத எழுதிட வேண்டியதான். அடுத்து ரிவைஸ்டு எஸ்டிமேட், இப்போ நம்ம பார்த்தோம் ஒன்றுல ரிவைஸ்டு எஸ்டிமேட்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதை நான் சொன்னதை வச்சு அப்படியே பேஸ் பண்ணி ரூலை போட்டு எழுதிடலாம். வினா 4 வினா என்னது, கீழ்கண்டவற்றின் மீது குறிப்புரைகளை எழுதுக. ஸோ நம்ம குறிப்பு எழுதணும். தற்கொலை செய்து கொண்ட அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது, இது சரியா தப்பான்னு எழுதணும். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ஒரு குடும்ப ஓய்வூதியர் தனது குடும்ப ஓய்வூதியத்தை மாற்றீடு செய்ய கோரி அளித்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. மாற்றீடுன்னா என்னது, கம்யூட்டேஷன் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு உண்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்ம இதை பற்றிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கடந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வினா 5 என்ன, அரசு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க. இன்க்ரிமெண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்ட்டை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா போட்டிருக்க வீடியோவை பார்த்து அதுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துங்க. வாய்ப்பு இருந்தால் தனியாக அதற்கு ஆன்சர் போட்டு விடுவோம். வினா 6 பொது கணக்கு குழு, நமக்கு தெரியும் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி யார் நியமனம் பண்ணுறா, அது எத்தனை பேர் இருப்பாங்க, அதை பற்றி அதனுடைய பணிகள் என்ன, அதை பற்றி சொன்னால் போதும். வினா 7 முறையற்ற பண எடுப்புகளை தடுப்பதற்கான கருவூலத்தில் எடுக்கப்படுகின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதாவது பில்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா irregular பில்ஸ் இருக்கும், முறையற்ற பில் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி இவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அது சரியான பிள்ளைங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் எழுத வேண்டியதான். அதுக்கடுத்து 8வது கொஸ்டின் பாதுகாப்பறை, ஸ்ட்ராங் ரூம், சரிங்களா, வைப்பறைன்னு கூட சொல்லுவாங்க, ட்ரெஸரியில் இருக்கும். இந்த ஸ்ட்ராங் ரூமை பற்றி எழுதலாம். அடுத்து வினா 9 ஒருங்கிணைந்த நிதியினுடைய பிரிவுகள் எத்தனை, கன்சல்டோட பண்டு, இதில் 1 மார்க்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 3 நம்ம பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுவாங்க. வினா 10 நிலை முன்படம் மற்றும் ஊதிய முன்படம், இடமாற்றத்தின் போது நிலை முன்படம்னா என்ன, ஊதிய முன்படம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். ஓகே, ஸோ 10 வினாக்களுமே ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். ஒரு சில வினாக்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் இருக்காது, மற்ற வினாக்கள் எல்லாமே நம்ம கைட்லேயே ஓரளவுக்கு ஆன்சர் இருக்கும். கணக்கு கேட்டதும் ரொம்ப எளிமையான கணக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். துறைத்தேர்வு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.